இந்த நாளிலே உங்களோடு கூட பேசணும் அப்படின்னு சொல்லி தியானித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை கர்த்தர் இருதயத்தில் நினைவு பாராட்டினார். அநேக குடும்பங்களை காண்பித்தார். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். நம்ம என்ன செய்யறோன்னே தெரியாத அளவுக்கு புரியாத சூழ்நிலையில கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். எப்படி இதுல இருந்து வெளியே வரப்போறோம் சூழ்நிலை விவரிச்சு சொல்ல முடியல. நான் இதுல இருந்து எப்படி வரப்போறேன், இது எப்படி எனக்கு புரியல, புரியாததா இருக்குது. என் பாதை எனக்கு புரியவில்லை. I see families, அது புரிந்து கொள்ளவே முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாத ஒரு சில சூழ்நிலை. இன்னைக்கு பாடல இந்த பாட்டு புரியாத பாதையில். ஆமென், ஹல்லேலூயா. அத போலதான் ஒருவேளை நீங்க புரியாத பாதையில எங்க போய்கிட்டு இருக்கிறோம், எப்படி ஆண்டவர் வழி நடத்துறாரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற சூழ்நிலையில இருப்பீங்கன்னா இந்த நாளின் வார்த்தை உங்களுக்கானது தான். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு எப்படி தெரியும்? எப்படி? அகத்தின் அழகு. என்னன்னா உலகத்திலேயே ஒரே ஒரு ஜீவியத்துக்கு மட்டும்தான் சிரிக்கிற பாக்கியத்தை கொடுத்துக்கிறார். யானை சிரிக்காதுங்க, சிங்கம் சிரிக்காதுங்க, புறா சிரிக்காதுங்க. ஏஐல வேணா சிரிக்க வைக்கலாம், ஆனா உண்மையில சிரிக்காது. மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிரிக்கிற அழகான ஒரு முகத்தை சாமி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? I want you to be happy inside the ark. Amen. இல்ல யாரோ கவலையோடு கூட நீங்க இருந்தாலுமே கர்த்தர் உங்களுக்கு அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அவர் தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை புரியாத பாதையில இருக்கலாம், ஆனா அது கூட நம்ம எப்படி சொல்ல போறோம்னா சிரிச்சுக்கினே சொல்ல போறோம். ஆமா சிஸ்டர், எனக்கு என்ன நடக்குது என் லைஃப்லன்னு எனக்கு தெரியல. எப்படி எத்தனை பேர் இப்படி சொல்ல போறீங்க? நீ ஒரு தடவை சொல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அதே மாதிரி நாங்க சொல்றோம். இப்போ சொல்லுங்க. என் லைஃப் எங்க போய்கிட்டு இருக்குன்னே தெரியல சிஸ்டர், புரியாத பாதையா இருக்கு. ஜெசிமா ரொம்ப பெருசா சொல்லிட்டாங்க, நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒன்னும் புரியல சார். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஒன்னும் புரியல சார். ஒன்னும் புரியலப்பா. இல்ல அவ்வளவுதான். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், உயர்த்தினீர் என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், தாங்கினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. இந்த வார்த்தைகளை பாடும் பொழுது நடத்தினீர், ஏந்தினீர், உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் அப்படிங்கிற பாடல் அந்த வரிகளை நம்ம பாடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர் நடத்தி இருக்கிறார், ஏற்கனவே உயர்த்தி இருக்கிறார். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, யார் பைபிள்ல இந்த புரியாத பாதையில நடந்தாங்க? யார் ஆண்டவர் இந்த புரியாத பாதையில நடத்தினாரு, ஏந்தினாரு, சுமந்தாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வனாந்திர பாதை. ஆமென். ஆனா நம்ம நிறைய அதை குறிச்சு தியானிச்சிடுறோம். வனாந்திர பாதை கரெக்டா எங்க இருந்து ஆரம்பிக்குது? எப்படியா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினார் என்று பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். மேக ஸ்தம்பமா, அக்னி ஸ்தம்பமா, கண்மலையில நீரூற்றா, இப்படி பல சூழ்நிலைகள்ல கர்த்தர் நடத்தின விதங்களை நாம் அறிவோம். ஆனா இன்றைக்கு வேற ஒரு கோணத்துல இதை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நடத்தினது உண்மைதான், ஆனா உண்மையிலேயே அது ஒரு புரியாத பாதை. இதுவரையில அந்த பாதையில அவர்கள் சென்றது இல்லை. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிக் கொண்டு போறேன்ட்டு ஆண்டவர் வாக்குரைத்தார். கரெக்டா? எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற ஈஸியஸ்ட் வழி, சிம்பிளான வழி, எல்லாவற்றுக்கும் மேல ஃபெமிலியரான, அடிக்கடி போயிட்டு வந்த. இப்போ நம்ம தாம்பரத்துக்கு போயிட்டு வரணும்னா நம்மளுக்கு பல ரூட்ஸ் இருக்கு. கரெக்டா? முடிச்சூர்ல இருந்து தாம்பரத்துக்கு என்னெல்லாம் ரூட் இருக்கு சும்மா சொல்லுங்களேன். வண்டலூர் போய் போலாங்க, கிஷ்கிந்தா போய் போலாங்க,
அப்புறம் வந்து குரோம்பேட்டு போயும் வரலாங்க. இந்த புது பைபாஸில் போய் அந்த பக்கமாக போய் குரோம்பேட் பக்கமாக போய் சுற்றிக்கணும் வரலாம். நீங்கள் போயிருக்கிறீங்களான்னு கேட்டால் எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா ரூட்லேயும் நான் போயிருக்கிறேங்க. எல்லா ரூட்லேயும் போயிருக்கிறோம். பட் ரொம்ப காமனாக நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட் எது? முடிச்சூர் ரோடு தான். இந்த முடிச்சூர் மெயின் ரோடு தான். ஏன்னா திஸ் இஸ் யுவர் ஃபெமிலியர் பாத். இதுதான் காமனாக உங்களுக்கு தெரிஞ்ச வழி. அப்போ இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு தெரிந்த வழி இருந்தது. ஏன்னு சொன்னா, இதே இஸ்ரவேல் ஜனம், இதே இஸ்ரவேல் கானான் தேசத்துல இருக்கும் பொழுது எகிப்துல ஒரு பஞ்சம் வருது. யாருடைய நாட்களில்? யோசிப்பின் நாட்களில் பஞ்சம் வருகிறது. அப்போ தானியங்களை கொள்ளும்படியாக யாக்கோபு தன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறது கானானிலிருந்து எகிப்து. தானியங்களை வாங்கிட்டு எகிப்திலிருந்து கானான். அதிகபட்சமா 9 இருந்து 11 நாளுக்குள்ள சாதாரணமா நடந்தே போயிடலாம். எத்தனை நாள்? 9 to 11 days you can just walk into Canaan. எங்க இருந்து? எகிப்துல இருந்து. ஆமா. திரும்பி அழகா வண்டி ஏறினீங்க, நடந்து வந்தீங்கன்னா கரெக்டா 9 இருந்து 11 நாளுக்குள்ள வந்து சேர்ந்துடலாம். இதான் ரெகுலர் ரூட். இதுக்கு முன்னாடி எகிப்துக்கு போன எல்லாருமே இந்த ரெகுலர் ரூட்ல தான், ஃபெமிலியர் பாத்ல தான் வந்தாங்க. ஆனா இப்போ ஆண்டவர் ஒரு புதிய பாதையை வச்சிருக்கிறாரு. அந்த பாதை புரியாத பாதை. கானானுக்கு போகணும் அப்படின்னு கர்த்தர் நியமித்திருக்கிற பாதை புரியாத பாதை. நம்ம வாழ்க்கையிலும் God never shows completely everything to us. Yes. யோசேப்புக்கு எல்லாத்தையும் காமிச்சிருந்தாருன்னா மனுஷன் ஓடிட்டு இருப்பான். ஆரம்பமே குழிதாண்டா அப்படின்னு சொல்லல சாமி. ஆண்டவர் விஷனை காமிச்சார். ஆனா கம்ப்ளீட் வேஸ ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறது இல்ல. ஆனா அது ஒரு புரியாத பாதை. சொல்லுங்க பார்க்கலாம். புரியாத பாதை. இன்னைக்கும் இந்த கடந்த ஒரு 40 நாள்ல நாங்க யுஎஸ்ல இருந்தோம். there were situation ஒண்ணுமே புரியலங்க. 9வது நாள் அப்பாக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஆண்டவர் தான் அனுமதி கொடுத்தார். ஆண்டவர் தான் எவ்ரி சிங்கிள் சர்ச்சுக்கு உண்டான வார்த்தையை எக்ஸாக்டா ரெவலேட்டரியா கொடுத்தார். ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றோம், விசா ஃபர்ஸ்ட் டைமே அப்ரூவ் ஆகுது. எல்லாமே நேர்த்தியா போகுது எங்க பார்வையில். அங்க போன உடனே அப்பாக்கு இப்படி நடக்குது, நாங்க திரும்பி வரணும்னு ட்ரை பண்றோம். புரியல. திரும்பி போயிடலாமா? கிராஸ் ரோட்ல நிக்கிறது போல திரும்பி போயிடலாம். 9வது நாள் அடுத்து நடக்க போகிற எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்றதுக்கு பேசலாமா? we were confused. சேம் ஸ்டேட்ல இன்னைக்கு சில பேர் இருக்கிறீங்க. ப்ராஃபட்டிக்கல் ஆண்டவர் உங்களுக்கு பேசுறார். யூ ஆர் halfway through. உங்க வாழ்க்கையில பாதி தூரம் வந்துட்டீங்க. இன்ன வரைக்கும் கர்த்தர் நடத்தினார்ன்றது புரிதல் உங்களுக்கு இருக்குது. ஆனா இப்போ I am confused. இது புரியல, எப்படி விவரிச்சு சொல்றதுன்ட்டு அந்த சிச்சுவேஷன்ல நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நாங்க நின்னதுனால எனக்கு தெரியுது. அதே சிச்சுவேஷன்ல என்னால புரிய வைக்க முடியலன்னு you are here but I cannot explain what I am going through. ஆமென். அப்படி ஒருவேளை புரியாத பாதைகளில் இருப்பீங்கன்னா, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புரியாத பாதையில தான் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். எடுத்து திருப்பி வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 13 17 22 வரை உள்ள வசனங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 17 22 வசனங்கள். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், ஏன்னா அது வரையில பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி இருந்தார். எத்தனையோ முறை போய் கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனா 10 வாதைகள் முடிகிற வரையில
ஆண்டவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தார். ஆனா இப்போ இருதய கடினம் நீங்கினது. போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜனங்களை போக விட்ட பின்பு ஆண்டவருடைய இருதயத்துல இருந்த விஷயம் இதுதான். ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், அதாவது the familiar known pathல, அதாவது ஏற்கனவே அறிந்த புரிந்த பாதையில இவர்கள் சென்றார்கள் என்றால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய், அதாவது இதுவரையில யாரும் போகாத அறியாத புரியாத வழியில ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று வசனம் இருக்கிறது. ஆமென். இங்க 2 காரியத்தை கர்த்தர் பதிவு செய்கிறார். யுத்தத்தை கண்டு, எங்க யுத்தத்தை பார்ப்பார்கள் என்றால் பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியிலே யுத்தம் இருக்கும். அப்போ யாரோட யுத்தம் இருக்கும்னா பெலிஸ்தியர். இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலுக்கு ஒரு யுத்தத்தை பார்த்துட்டா அவன் திரும்பவும் கானானுக்கு போன நினைக்க மாட்டான், எகிப்துக்கு போயிடுவான். ஆமென். இந்த பெலிஸ்தியரின் வழியில ஆண்டவர் விடல. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புரியாத பாதை எது. இப்போ நம்ம क्वेश्चन கேட்கலாமா? புரியாத பாதை எது? வனாந்திர வழி. சரியா? புரிந்த பாதை எது? பெலிஸ்தியரின் வழி. ஓகேயா? ஓகேயா? இப்போ புரியாத பாதையில அவர்கள் சென்றது உண்மைதான். ஆனா ஆண்டவர் ஏந்தினார், தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். ஆமாவா இல்லையா? ஆமென். அப்போ நீங்க இன்றைக்கு புரியாத பாதையில போய் கொண்டிருந்தாலும் உங்களையும் அவர் தாங்குவார். சொல்லுங்க, ஏந்துவார், தப்புவிப்பார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார், வழி நடத்துவார், எட்டாத உயரத்துல கொண்டு போய் நிறுத்துவார், மண்ணாவை கொடுத்து போஷிப்பார், தாகத்தை கண்மலையின் தண்ணீரால் தீர்ப்பார். என்ன சூழ்நிலை வந்தாலும், சிவந்த சமுத்திரமே ஆனாலும் பிளந்து வழியை விடுவார். ஆமென். எதுனாலும் நடக்குங்க. ஆனா இன்றைக்கு ஏன் ஆண்டவர் அந்த புரியாத பாதையில இஸ்ரவேல் ஜனத்தை அனுப்பினார் அப்படிங்கிறதுக்கு ரீசன் இந்த புரிந்த பாதையில இருக்கிறது. என்னது இருக்கு அப்படின்னா, இந்த பெலிஸ்தியர்களை அவங்க சந்திப்பாங்க. அப்போ இந்த பிலிஸ்டின்ஸ், இந்த பெலிஸ்தியர் யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சில ரிசோர்ஸஸை நாங்கள் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வேர்டு பிலிஸ்டின் அப்படிங்கிற இந்த வேர்டு பிலிஸ்டின் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு அர்த்தம், எபிரேய பதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அர்த்தம் என்னன்னா, deviating from a true course. deviating from a true course, அதாவது ஒரு உண்மை வழியை விட்டு உங்களை வழி விலக செய்கிறவர்கள் அப்படிங்கிறது தான் அந்த பெலிஸ்தியருக்கு அர்த்தம். ஒத்த வார்த்தையில சொல்லனா திசை திருப்புகிறவர்கள். இந்த பெலிஸ்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திசை திருப்புகிறவர்கள். ஏன் இந்த பெலிஸ்தியரை குறித்து நீங்க தியானிக்கணும்னா, நீங்க ரியலா பெலிஸ்தியரை பார்க்க போறது இல்லை. ஏன்னா நீங்க இஸ்ரவேல்ல இல்லை, நீங்க இந்தியாவில் 6 கிலோ முடிச்சூர்ல இப்போ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க பெலிஸ்தீன் ஆவியை உடையவர்களை சந்திப்பீங்க. இதற்காக வாக்குதத்தத்துக்கு கர்த்தர் உங்களை நேராக கொண்டு போனோன்னு சொன்னா, இந்த வாக்குதத்தத்துக்கு எதிராக இருக்கிற திசை திருப்புகிற பெலிஸ்தீன் ஆவியை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நியமித்த இந்த புரியாத பாதையை ஜெயித்து உங்களால போக முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? பெலிஸ்தியனின் ஆவியை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த பெலிஸ்தியர்கள் உங்களை திசை திருப்புகிறவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னொன்னு ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யுத்தத்தை கண்டால் அவர்கள் மன மடிந்து, சொல்லுங்க மன, அப்படிதானே இருக்கு உங்க பைபிள்ல அந்த வசனம். மன மடிந்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நாங்க வாசிக்கும் பொழுது, people might change their minds, அவர்கள் தங்களுடைய யோசனைகளை மைண்டை மாத்திப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நாங்க வாசிச்சோம், they will change their purpose. வாவ், ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க பாருங்க. they will change their
பர்பஸ். இந்த யுத்தத்தை நம்ம புரியாத பாதையில இவர்களை சந்திச்சோம்னா, ஒருவேளை புரியாத பாதையில புரிந்த பாதையில இந்த யுத்தத்துல பர்பஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட நேரிடலாம். வாழ்க்கையிலேயே நாங்க போற இடத்துலலாம் சொல்லுவோம், எத்தனை பேருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல இருக்கணும்னு ஆசை? வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் வெற்றிகரமா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கும். பாதி பேர் கையை தூக்கல என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க? அட போங்க சிஸ்டர், இது எப்போலாம் எப்படி வாழறது, எப்படி முடிக்கிறது ஒன்றும் புரியல. நாங்கள் எங்க சக்ஸஸை பற்றி பேசுறது? ஒரு நாளும் நாங்கள் முடிச்சாலே அது போதுமானதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ நான் கேட்குறேன், சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் உங்களுடைய பர்பஸ் நிறைவேறதோ, எங்கெல்லாம் உங்கள் நோக்கங்கள் நிறைவேறுகிறதோ அதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறுச்சுன்னா யூ ஆர் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அர்த்தம். இந்த உலகத்தில் பெரிய ரேஸ் ஓடி அதை ஃபர்ஸ்ட் போய் வின் பண்றவங்களை பார்க்கிலும் பர்பஸை நிறைவேற்றுகிறவர்கள் சக்சஸ்ஃபுல் பீப்புள். ஆமென். ஆனா இந்த பெலிஸ்தியனின் ஆவி எப்படிப்பட்டதுன்னா, இட் வில் சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் இட் வில் சேஞ்ச் யுவர் பர்பஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? திசை திருப்போம். இன்னொன்று மனசை மாத்தோம். இன்னொன்று உங்க நோக்கத்தையே மாத்துறதுக்கு அந்த பெலிஸ்தியனின் ஆவியால் முடியும். இன்னொரு தடவை அந்த மூணுத்தையும் முதல்ல இருந்தே சொல்லும். முதல்ல என்ன பண்ணோம்? பெலிஸ்தியன் ஆவி உங்களை திசை திருப்பும். ரெண்டாவது உங்களுடைய மனசை மாத்தும். மூணாவது உங்களுடைய நோக்கத்தையே மாற்றும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஜனங்கள் முன்னேறி போக மாட்டாங்க, எகிப்துக்கு திரும்பி போவாங்க, வாக்குத்தத்தத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம எங்க அடிமைப்படுத்தி இருக்குதோ அந்த இடத்துக்கே போயிடுவாங்க, கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவாங்க. இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த பெலிஸ்தியர்கள் they are the constant enemies of Israel. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ வரவங்க இல்ல, தொடர்ச்சியா இஸ்ரவேலரை எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்ட ஜனம் தான் இந்த பெலிஸ்தியர்கள். இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பைபிள் ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக நிறைய யுத்தங்களை செய்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் ஆவிக்குறி கண்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற அந்தகார வல்லமைகளை குறித்து தான் பைபிள்ல ஆண்டவர் ஆழங்களில் இப்படிப்பட்ட ஜனங்கள் மூலமா நம்மளுக்கு தெரிவிக்கிறார். பெலிஸ்தியனுடைய எண்ணமே கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பவுமே நமக்கு எதிரடையாய் நமக்கு கொடுத்த, நமக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எப்படி பார்க்கணும்னா, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராய் போராடுகிறவர்கள் தான் இந்த பெலிஸ்தியன் ஆவியை உடையவர்கள். அதுக்கு ஆதாரமாக யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நம்ம புரிந்து கொள்ளலாம், ஏன் இவங்களுக்கு நம்மள இஸ்ரவேலை கண்டா காண்டாவது, ஏன் எப்ப பார்த்தாலும் இவங்க அகென்ஸ்டாவே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 23:31 சொல்லுகிறது. 23:31, சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையா இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுவாய் அப்படின்னு ஆண்டவருடைய ப்ராமிஸ்ல பெலிஸ்தியரின் எல்லையும் இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. இப்ப பெலிஸ்தியரின் எல்லை யாருக்கு சொந்தமான எல்லை? இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொந்தமான எல்லை. அப்ப சும்மா இருப்பாங்களா? அவங்க எல்லையை மேற்கொள்ளுகிற கொண்டு வருகிற இஸ்ரவேலை எப்பவும் எதிர்த்து நிற்கிறவர்கள் தான் பெலிஸ்தியர்கள். ஆண்டவர் ஆபிரகாம நம்ம ஈசாக்க பலியிட்டதுக்கு அப்புறமா வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது சொல்வாரு, உன்னுடைய சந்ததி உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சத்ருவின் வாசலை அவனை துரத்திட்டு நாம சுதந்தரிக்கணும். It is our territory. சொல்லுங்க, இது என்னுடைய எல்லை, இது என்னுடைய வாக்குத்தத்தம், இது என்னுடைய வாக்குத்தத்தம். இந்த எல்லையில பெலிஸ்தியனுக்கு இடம் இல்லை, இந்த எல்லையில பெலிஸ்தியனுக்கு இடம் இல்லை. என்னுடைய வாக்குத்தத்தத்தை பறித்து கொள்ள பெலிஸ்தியனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என்னை எதிர்த்து வர பெலிஸ்தியனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ சொல்லுங்க, புரிந்த வழியில பெலிஸ்தியன் நிக்கிறான். புரிந்த வழியில போனோன்னு ஆசையா, புரியாத வழியில போனோன்னு ஆசையா உங்களுக்கு? இப்ப சொன்னா இப்ப சொல்வீங்க, அக்கா நல்ல வேலை அந்த பக்கம் போல, சுத்தி போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா அப்படி போகும் பொழுது சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னா, you will tend to go back to Egypt. புரிந்த பாதையில நமக்கு வேணா பாதை தெரியும், ஆனா அந்த பாதையில யுத்தம் பெலிஸ்தியனோடு கூட இருக்கும்.
ஆனா புரியாத பாதையில கர்த்தர் நம்மளை அழகா நடத்திக்கிட்டு போறாரு. உங்க வாழ்க்கை உங்களுக்கு புரியலையா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்துங்க. அந்த ஒரு லைன் பாடிடலாம். கரங்களை உயர்த்துங்க. அப்பா, என்ன புரியாத பாதையா இருந்தாலும் நீங்க என்ன நடத்துறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்க வழி விலகி போக மாட்டோம். வாக்குத்தத்தத்துக்கு நேரா நாங்க போவோம். வாக்குத்தத்தத்துல நாங்க நிற்போம். வாக்குத்தத்தத்துல நாங்க நடப்போம். வாக்குத்தத்தத்தை நாங்க சுதந்தரிப்போம்னு சொல்லுங்களேன். ஆமென். பாடலாமா? ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நான் அணைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நான் அணைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே. ஒருவேளை புரியாத பாதையில பல வேதனைகளை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பசியில இருக்கலாம், தாகத்துல இருக்கலாம், இல்ல உங்க முன்னாடி பெரிய சமுத்திரம் போல தடைகள் காணப்படலாம். ஏன் ஆண்டவரே இந்த புரியாத பாதையில, எனக்கு அந்த பாதையே நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இந்த சூழ்நிலையை விட அந்த ஆப்ஷனே எனக்கு பெட்டரா இருக்குமே, என்னை ஏன் இந்த கடினமான பாதையில நடத்துறீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த புரியாத பாதையில அவர் இருக்கிறார். அந்த புரிந்த பாதையில போனா we might change our course. நம்மளுடைய திசை திரும்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய மனசு மாற வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய நோக்கமே நிறைவேறாமல் போக பல வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நாம் நம்முடைய எல்லையையும் நம்மளுடைய ப்ராமிஸையும் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அந்த வழியில பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களை சுற்றி நடக்க போக பண்ணுகிறார். இப்போ தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றி. இந்த பாதை எனக்கு புரியலனாலும் நீர் நியமித்த இந்த பாதைக்காக நன்றின்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்? நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். I assure you that God's presence is always there. கர்த்தருடைய பிரசன்னம் எப்பவுமே நம்மோடு கூட இருக்கிறது. நமக்கு பாதைகள் புரியாமல் இருந்தாலும் வழிகளை நியமிக்கிறவர் கர்த்தரே. உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்னவர் கர்த்தர்னா, அவருடைய வழி எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா அவர் எனக்காக ஆயத்தம் பண்ண வழியில அவர் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார் என்கின்ற தைரியம் எனக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். இப்பொழுது சொல்ற வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் நிச்சயமாய் உன்னை கொண்டு சேர்ப்பார். ஹalleluya, ஹalleluya. இப்போ அந்த புரியாத பாதைக்காக எத்தனை பேர் என் கூட சேர்ந்து நன்றி செலுத்த போறீங்க இயேசுவுக்கு? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? நன்றி செலுத்துவே, இந்த புரியாத பாதைக்காக நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ரோமர் 8ல இருக்கிற 28ல இருக்கிற வசனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அப்ப புரியாத பாதையில ஆண்டவர் நடத்தினாலும் அது என் நன்மைக்கு தான் அப்படின்னு நம்ம ஆஸ்வாசப்படுத்திப்போம். அது என்ன நன்மைன்ட்டு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறார். நீ வேற வழியில போனன்னா you will lose your purpose. நீ வேற வழியில போனன்னா you will lose your direction. நீ வேற வழியில போனன்னா நீ போய் கானானுக்கு சேர மாட்ட, ஆனா சறுக்கிட்டு போய் நீ எகிப்துல போய் விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மகனே மகளே, நான் இன்னைக்கு சொல்றேன் அண்ணா அக்கா, உலகத்துல இருக்கிற அப்பா அம்மாக்கே நம்ம பிள்ளைங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னா, பரம தகப்பனுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருக்கும். He knows what is best for you. அதனாலதான் கடினமா இருந்தாலும் இந்த பாதையில அவர் உங்களை அனுமதிக்கிறார்னா, அவர் கூட இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்குண்டான பலனையும் தைரியத்தையும் அவர் தருவார். கடைசியில போய் சேர்ற இடம் எங்க இருக்கும்? வாக்குத்தத்தத்தின் கானானாக இருக்கும். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கும்.
கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மையிலே நான் நிற்பேன். ஆமென், ஆமென். ஆமென். ரொம்ப ஷார்ட்டா இந்த ஆவி என்னெல்லாம் பண்ணுன்றத ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு நாங்க சொல்லி முடிக்க போகிறோம். we are going to pray for you. எல்லாருக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தப்படுறோம். குயிக்கா சொல்ல போறோம். ஓகே, நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயத்தை தான் சொல்ல போறோம். இந்த பெலிஸ்தியர்கள் நாங்க சொன்னோம் கான்ஸ்டன்ட் எனிமீஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் ஜனத்தினுடைய ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டன்டா போராடி கொண்டே இருக்கிறவர்கள் தான் இந்த பெலிஸ்தியர்கள். நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க டக்குன்னு பிடிச்சிப்பீங்க. முக்கியமான ஒரு பெலிஸ்தியர்களோடு கூட பண்ண யுத்தம் என்ன? கோலியாத், தாவீது கோலியாத். கரெக்டா? தாவீதும் கோலியாத்தும். இன்றைக்கு நான் சொல்றேன், கோலியாத் பெலிஸ்தியர்களுடைய ஆர்மியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து நிக்கிறார். அவர் கேட்டது என்ன தெரியுமா? ஒருத்தன் வாயா, அவ்வளவு பேர் அணிவகுத்து நிக்கிறாங்க. மொத்தமா அவன் என்னைக்கோ எல்லாரையும் காலி பண்ணிருக்கலாம் அவன் நினைச்சிருந்தானா. ஆமா. ஆனா 40 நாளும் அவன் ரெகுலரா வந்து டெய்லி என்ன பண்ணுவான்னா வந்து அணிவகுத்து நிற்பார்கள், ஆர்ப்பரிப்பார்கள். இவர் திட்டுவார், நம்மால் கேட்பார், வந்துருவார். இதுதான் ரெகுலரா இருந்துச்சு 40 days. அப்ப அவன் செய்த ஒரு காரியம் என்னன்னா இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான், இஸ்ரவேலரை நிந்தித்தான். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நான் இந்த கோலியாத்துன்னு சொல்லும்போது பெலிஸ்தியனின் ஆவி, இதை தான் நீங்க கவனிக்கணும். பெலிஸ்தியனின் ஆவி, சத்தமா சொல்லுங்க. பெலிஸ்தியனின் ஆவி. பெலிஸ்தியனின் ஆவி வாக்குத்தத்தத்துக்கு எதிராய் போராடும். சொல்லுங்க, பெலிஸ்தியனின் ஆவி வாக்குத்தத்தத்துக்கு எதிராய் போராடுவான். ரெண்டாவது, பெலிஸ்தியனின் ஆவி என்ன தெரியுமா பண்ணும்? நம்முடைய தேவனுடைய நாமத்தை நிந்திக்கும். நம்மை பலவீனப்படுத்தணும்னு சொல்லி நம்மளை வந்து சிங்கிளா டார்கெட் பண்ணும். இதுதான் நாங்க கேட்டோம், நாங்க யோசிச்சோம். ஒரு பர்சனை வர சொல்றாரு கோலியாத். ஏன் ஓகே வர சொல்றான், ஏன் போய் அவனுக்கு போய் நம்ம மரியாதை கொடுத்துருல? சரி, ஓகே, ஒரு பர்சனை வர சொல்றாங்க. நாங்க ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஏன்னா பிகாஸ் இஸ் ஆல் கேப்பபிள் ஆஃப் டிஸ்ட்ராயிங் எவ்ரிபடி. அவர் அப்படி இப்படி பண்ணாருன்னா ஒரு 10 பேர் போய் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹைட் அண்ட் வெயிட் உடைய ஒரு ஆளு ஒரே ஒரு பர்சனை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தினது என்னன்னா, இங்க நம்ம கும்பலா இருக்கலாம், ஆனா பிரச்சனை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். தனித்தனியா வரும். உன்னுடைய பேட்டில் ஃபீல்டு நீ மட்டும் தான் இருக்கிற. உங்களுடைய பேட்டில் ஃபீல்ட்ல நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. ஒருவேளை நம்ம எல்லாரும் இப்போ அமர்ந்து இருக்கலாம். சீஜாவோட பேட்டில் ஃபீல்ட்ல நீங்க இருப்பீங்க, விக்டருடைய பேட்டில் ஃபீல்ட்ல நீங்க இருப்பீங்க. என் மகளே, உன்னுடைய பேட்டில் ஃபீல்ட்ல நீ மட்டும் தான் இருக்கிற. அவன் என்ன சொல்றான்னா சாத்தியமான விஷயத்த பேசுன்னு சொல்லுவான். முதல்ல இது எப்படி நடக்கும்? நீ எப்படி இருக்கிற? நாய் அடிக்க வர மாதிரி நான் அடிக்க வந்துக்கிறேன். நான் யார் தெரியுமா? ஐ ஆம் கோலியாத். நான் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கிறவன். அவன் எதிர்க்க இவனை பார்த்தா நம்மாளு அழகா இருக்கிறாப்ல, சிவந்த மேனியுமாய் பியூட்டி கான்டெஸ்டுக்கு போன மாதிரி இருக்கிறேன்னு சொல்றாப்ல. ஆனா இங்க யுத்த காலம் இது. நான் யுத்த காலத்துல இருக்கிறேன், நீ கோலம் கல்லுமா வந்திருக்கிற. ஆனா இன்னைக்கு அதே தான் உன் நிலைமை. ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியன் ஆவி என்ன சொல்லனா, உன்னால உன் ஆபீஸ்ல ஜெயிக்க முடியாது. ஏன்னா உனக்கு திறமை கிடையாது. It will make you lose your faith in God. Yes. அன்றைக்கு அந்த பெலிஸ்தியன் வந்து கோலியாத் வந்து சொல்லிக்கிட்டு நிந்தித்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்கள் மனமடிவானார்கள். ஒருவேளை ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யாமல் போயிடுவாரோ, ஒருவேளை நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணா போயிடுமோ. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த பெலிஸ்தீனின் ஆவி என்ன பண்ணும் தெரியுமா? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைய விசுவாசத்தை நிலை குலைக்கும். இப்போ இந்த மாதிரி உங்க ஆபீஸ்ல உங்க பர்சனல் லைஃப்ல இப்படிலாம் நடக்குதுன்னா அந்த ஆவி என்ன ஆவி சொல்லுங்க பார்க்கலாம்? பெலிஸ்தியனின் ஆவி. அந்த பெலிஸ்தியன் ஆவி என்ன சொல்லனா, நீ வேஸ்ட்னு சொல்லும். நீ வேஸ்ட், நீ சாவுற, நீ செத்துருவ, அவ்வளவுதான், உன்னால முடியாது, உன் பிள்ளை உருப்பட மாட்டான், உனக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, முடிஞ்சு போச்சு. இதோ இந்த பிள்ளைய பார்த்து சொன்னாங்க, உங்க அம்மாக்கு கேன்சர், ஒருத்தர் சம்பாதியம், பிள்ளைங்க 5 பேர் அந்த குடும்பத்துல வாழணும், கஷ்டம். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டாரு ஆண்டவர். பெலிஸ்தீன் ஆவி சொல்லிச்சு முடிஞ்சிடுச்சுன்னு ஆண்டவர் சொன்னாரு, ஆரம்பிச்சு வச்சுட்டாரு இன்னைக்கு. ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து பெலிஸ்தீன் ஆவி இப்படிதான் சொல்லும், முடிஞ்சு போச்சு, ஹalleluya. ஆனா கர்த்தருடைய ஆவி எப்படிப்பட்டது தெரியுமா? ஜெயத்தை கொடுக்கிறது. ஆமென், ஆமென். இந்த பெலிஸ்தீன் ஆவி கண்டு நீங்க பயப்படவே வேண்டாம். அது ஆள் தான் பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப வீக்.
அது சவுண்ட் பெருசா கொடுக்கும். அது சவுண்ட் ஒண்ணா பார்க்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் பெருசா பிரம்மாண்டமா இருக்கும். பட்டாசு மாதிரி புஸ்வான மாதிரி புஸ்ஸுன்னு மேல போய் உஸ்ஸுன்னு கீழே வந்துரும். ஆனா நீங்களும் நானும் இருக்கீங்க பாத்தீங்களா, சிவந்த மேனியுமா வீக்கான பர்சனா இருக்கலாம். பார்க்கிறதுக்கு வீக்கா தான் இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள அவர் இருக்கிறதுனால நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா சத்தமா சொல்லுங்க, என் கூட நீங்க இருக்கிறீங்க. பெலிஸ்தீன் ஆவி என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமா. தாவீதின் தேவன், தாவீதுக்குள்ள இருந்தவர் சேனைகளின் கர்த்தர். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யுத்தங்கள் சொல்லி வரும்பொழுது உங்களுடைய ஃபெய்த்தை அசைக்கிறது தான் பெலிஸ்தீனின் ஆவி. உங்களை தூஷிக்க வைப்பாங்க ஜனங்க. உங்களை நீ எல்லாம் என்னத்து கிறிஸ்டியனா இருக்கிற, எதுக்கு இயேசுவை நீ நம்பி இருக்கிற, உனக்கு என்ன செஞ்சுட்டாரு, அந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்துவான். அது பெலிஸ்தீனின் ஆவி. ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க. இந்த சண்டையில என்ன ஆகுதுன்னா, உடன்படிக்கை பெட்டிய இவங்க பிடித்து கொண்டு போறாங்க. எத்தனையோ ராஜாக்களோடு கூட இஸ்ரவேல் ஜனத்துக்கு யுத்தம் நடந்துச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனத்தின் மகிமையை கொள்ளையடித்தவர்கள் இவர்கள் மாத்திரம்தான். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க, மகிமைய இந்த உடன்படிக்கை பெட்டி மகிமையா இருந்தது. இந்த மகிமையை இஸ்ரவேலில் இருந்து எடுத்துக்கொண்டு போனவர்கள் யாரு? பெலிஸ்தீனின் ஆவி. உனக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ மகிமையை சுமக்கிற பாத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல மகிமை இருக்கிறது. ஆமென். You are carrying God's presence. சொல்லுங்க, you are carrying God's presence. தேவனுடைய பிரசன்னம் தெரியுமா? glory. ஆமென். இந்த மகிமையை திருட நினைக்கிறவன் யார் தெரியுமா? பெலிஸ்தியன். ஆமென். என் மேல் மகிமை, ஓ என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே. உன் மேல மகிமையா? நீதான் மகிமை மகளே, நீதான் மகிமை. Yes, you are the glory. You are appointed to carry the heavenly God's holy presence. Yes, Lord. என் மேல் மகிமை இறங்கணுமே. இந்த மகிமையை நம்மை விட்டு திருடுகிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பெலிஸ்தியன் தான். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் மகிமை என் மேல. ஓ ஜீசஸ் கூட சேர்ந்து பாடுங்களேன். மகிமை, தேவ மகிமை பாடலாமா? மகிமை, தேவ மகிமை, மகிமை என் மேல் மகிமை. நீதான் அடையாளம். உனக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மகிமை. உன்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? glory. You carry glory மகளே. You carry glory. Oh. என் மேல் மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமையை உங்களிருந்து எடுத்து போடுகிறவன் யாருன்னா பெலிஸ்தீன். உன்னை ஒருத்தன் வந்து வந்து கோவப்படுத்திக்கினே இருக்கிறான், வந்து வந்து டென்ஷன் ஆகிக்கினே இருக்கிறான். ஒரு பிரச்சனை உங்களுக்கு டென்ஷன் ஆகிக்கினே இருக்குதுன்னா அவனுடைய நோக்கம் பெலிஸ்தியனின் ஆவி. அந்த ஆவியோட வேலை நீ சுமக்கிற தெரியுமா? மகிமைய. ஏன்னா நீ ராஜரீக ஆசாரிய கோத்திரம், நீ மகிமைக்காக பிறந்திருக்கிறவர். இப்பொழுது தேவனுடைய ஆலயம் நீதான். அந்த மகிமையை நீதான் சுமந்துகிட்டு இருக்கிற. You are carrying God's presence. As you carry God's presence, அவன் வந்து டார்ச்சர் பண்ணுவான். It will make you to lose your cool அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. லூஸ் யோர் கூல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டென்ஷன் ஆக்கி உங்களை வெடிக்க வைக்கிறது தான் பெலிஸ்தீனின் ஆவி. நீ பட்டாசு கிடையாது கண்ணா, கொளுத்தி விட்டா வெடிக்கிறதுக்கு நீ மகிமை. என்ன ஆனாலும் சரி. ஆமா. நீ பன்னீர் சோடா கிடையாது கண்ணா, ஓபன் பண்ணா கொப்பளிக்கிறதுக்கு நீ ஆயில் கொப்பளிக்காது தலைவா, ஆயில் கொப்பளிக்காது. நீ ஆயில் அனாயிண்டட். ஆமென். பன்னீர் சோடா தான் குளுக்குனா, இப்படி லைட்டா ஒரு குலுக்கிட்டு அப்படியே நான் புஷ்ஷுன்னு பொங்கி ஊத்திரும். நம்ம எல்லாம் பன்னீர் சோடா கிடையாது. We are anointed oil. Amen. Hallelujah. இப்போ பெலிஸ்தீன் ஆவியோட முக்கியமான எண்ணம் என்ன தெரியுமா? மகிமையை திருடணும். பெலிஸ்தீன் ஆவி என்ன செய்யும்? மகிமையை திருடும். மகிமையை திருடும். சத்தமா சொல்லுங்க, மகிமையை திருடும். உனக்குள்ள இருக்கிறது மகிமை. அந்த மகிமை யாரும் திருட இடம் கொடுக்காதீங்க. ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை நாங்க பெலிஸ்தீனர் குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது ராஜாவும் சரி, குட்டி தாவீதும் சரி, யோனத்தான் கூட ஒரு போர் இதே மாதிரி பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல ஒரு போர்ல வந்து நிற்கும் பொழுது யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் 2 பேர் மாத்திரம்
பெலிஸ்தீனின் தானியத்திற்குள்ள போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு வராங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அநேகம் பேரை கொன்றாகிலும் கொஞ்சம் பேரை கொன்றாகிலும் கர்த்தருக்கு ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை அப்படிங்கிற அந்த காரியம் அந்த 1 சாமுவேல் 14 தான் வருகிறது. அப்போ கூட அவங்க அந்த பெலிஸ்தியனுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, ஆர் இட் கேன் பி ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். அந்த விருத்த சேதனம் எதை குறிக்குதுன்னா கவனன்டல் ரிலேஷன்ஷிப். எங்கெல்லாம் விருத்த சேதனம் ஆண்டவர் முதல் தன்னுடைய ஜனத்திற்கு விருத்த சேதனத்தை சொல்லும் பொழுது இந்த விருத்த சேதனம் அவரோடு கூட இருக்கிற உறவை சொல்லும் காட்டுகிறது. covenantal relationship. You and God are bound together with this relationship. ஆனா பெலிஸ்தீன் எப்படிப்பட்டவன்? விருத்த சேதனம் இல்லாத. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற உங்களுடைய covenantal covenantனா என்ன தெரியுமா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் covenantal relationship. ஜீசஸ் என்ன சொல்லிட்டு போய்க்காரு தெரியுமா? அவர்தான் மணவாளன், நீங்களும் நானும் சபையாகிய மணவாட்டி மணவாளனுக்கும் இருக்கிற அந்த covenantal relationship-ஐ கம்ப்ளீட்டா அற்று போக பண்ணுகிறவன் பெலிஸ்தியன். உங்க லைஃப்ல இப்படிப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கண்டா தூரம் இரு. உடன்படிக்கை தேவனோடு கூட இருக்கிற உறவை பிரிக்க நினைக்கிற எந்த உறவும் சரியான உறவு கிடையாதுங்க. கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை பிரிக்க எந்த உறவுக்கும் அதிகாரமே கிடையாது. இதுக்கு ஆதாரமா என்னால நிறைய சொல்ல முடியும். குயிக்கா நாங்க சொல்றோம், சிம்சோன் விழுந்தது தெலீலால் என்று சொல்லுகிறோம். தெலீலாளுடைய ஆவி என்ன ஆவி தெரியுமா? தெலீலால் யார் தெரியுமா உங்களுக்கு? பெலிஸ்தியனின் ஆவி. பெலிஸ்தியனின் ஆவி வஞ்சிக்கும். அது என்ன தெரியுமா? தேவன் உன் மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை வஞ்சித்து பலன, உனக்கு ஒரு பலன் இருக்கு சார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அப்ப அந்த பலனை திருடுகிறது யார் தெரியுமா? தெலீலால். தெலீலால் யார் தெரியுமா? பெலிஸ்தியன். இந்த ஆவி உடையவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? உன்னை எப்படியாவது வாக்குத்தத்தத்துக்கு போக கூடாது. ஏயா இவன் ஒரு ஆள் ஒத்த ஆளா இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிறான்னா அந்த ஒத்த ஆளுக்கு டார்கெட் யார் தெரியுமா? பெலிஸ்தியன் தான் அனுப்பப்படுகிறான். ஏன்னா பெலிஸ்தியன் தான் வாக்குத்தத்தத்தை ஏமாத்தி திருடுறவன். பெலிஸ்தியன் தான் உன் திசையை மாத்துகிறவன். பெலிஸ்தியன் தான் உனக்கு உண்டான நோக்கத்தை மறக்கடிக்க பண்ணுகிறவன். இப்படிப்பட்ட ஆவிகளை இன்றைக்கும் நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் சபைக்கு திடப்படுத்துகிறார், உங்களை என்கரேஜ் பண்றார், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இட்ஸ் a revelation for us. இப்படிப்பட்ட பெலிஸ்தியனின் ஆவிகளை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். Be careful. தெலீலால் சிம்சோனுடைய பலன அற்று போக பண்ணினான். பெலிஸ்தீனா be careful of your friends. இல்ல ஃப்ரெண்டா தான் வந்தா, லவ்வரா தான் வந்தா. ஆனா என்ன பண்ணாங்க? அவன் மேல் வைத்திருந்த தேவ திட்டத்தையும் அவனுக்குள் இருந்த தேவ பலத்தையும் உரிந்து கொண்டது இந்த பெலிஸ்தீனின் ஆவிதான். ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம கடைசியா நாங்க சொல்றோம், சவுல் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்? ராஜா தேவனால் முன் குறிக்கப்பட்டு God's own choice. யார் தெரியுமா? சவுல் தான். அதனாலதான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருந்ததுனாலதான் அவர் எவ்வளவு மோசமான பர்சனா இருந்தாலும், தாவீத கொல்லணும் நினைச்சிருந்தாலும் தாவீது அவர் மேல் கை போடல. அவர்கிட்ட அந்த சின்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொன்னார். ஆமா, அந்த சின்ன சால்வையின் துண்டை மாத்திரம் தான் அறுத்துக்கிட்டு வந்தார். ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை நான் போட கூடாது என்று முடிவெடுத்தவன். ஆனா இதே சவுல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட God's choice கொன்னது யாரு தெரியுமா? பெலிஸ்தியன் தான். இன்றைக்கு சொல்றது, ஆரம்பித்தது பெலிஸ்தியன், முடித்தது அமலேக்கியன். ரெண்டும் திருட்டு கொட்டுங்க. இந்த ரெண்டு ஆவியும் பொல்லாத ஆவி, நமக்கு எதிரான ஆவி. அமலேக்கின் ஆவியை குறித்து நிறைய கத்து கொடுத்துருக்கிறோம். இது பெலிஸ்தியனின் ஆவி. ஆமென். இது கொல்ல நினைக்கிற ஆவி. இப்ப இந்த ஆவிகள் எல்லாம் புரிந்த பாதையில இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பக்கம் போனா இவர்கள் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லிதான் புரியாத பாதையில அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, புரியாத பாதை நல்ல பாதையா, நல்ல பாதை இல்லையா? இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, இந்த புரியாத பாதையில என்ன நடத்துறீங்களா ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. ஏன்னா நான் நினைக்கிற பாதையில பல போராட்டங்கள் இருக்கலாம்.
அதெல்லாவற்றிலிருந்தும் என்னை காப்பாற்றதா இந்த புரியாத பாதையில என்ன நடத்துறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். அப்படி கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, இன்றைக்கு என்னுடைய பாதை புரியாத பாதையா இருக்கிறது ராஜா. ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம் கோயிங். நான் எந்த பாதையில போறேன், எந்த டைரக்ஷன்ல போறேனே எனக்கு தெரியல. மகனே, மகளே, மை டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர், இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. வனாந்திர வழி அவங்களுக்கு தெரியாது, முன்னாடி என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாத பாதையில தான் அவர்கள் சென்றார்கள். ஆனா கர்த்தர் கூடவே இருந்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினிய ஸ்தம்பமாகவும் அவர்களை வழி நடத்தும்படியாகவும் கூடவே இருக்கும்படியாகவும் அவர்களை போஷிக்கவும் காப்பாற்றவும் கர்த்தர் கூடவே அந்த புரியாத பாதையில இருந்தது போல உங்களுடைய புரியாத பாதையிலையும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க நினைச்சிருக்கிற மற்ற பாதையில பெலிஸ்தியன் இருக்கிறான். அந்த பாதை நம்மளுக்கு வேண்டாம். புரியாத பாதையில நடத்துகிற என் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துவேன்னு சொல்லி எங்க கூட பாடுவீங்களா? ஓ, புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவேன் சொல்வீங்களா? நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், புரியாத பாதைக்காக நன்றி. நன்றி செலுத்துவேன், உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன், உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். நமது வழிகளை விட நமது இலக்கு முக்கியம். பாதைகள் புரியாமல் இருக்கலாம், நடத்துகிறவர் என்னை புரிந்தவர், அவர் என்னை அறிந்தவர், அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை நான் அடைந்தே தீர்வேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாமத்துல என் ஜனத்தை மனதார ஊழியக்காரனா இந்த புரியாத பாதையில் கர்த்தர் நீர் இருக்கிறீர், உம்முடைய பிரசனத்தை என் ஜனம் சுமக்கும். அப்பா, இந்த பெலிஸ்தீனின் ஆவியை அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட யுத்தங்களை அவர்கள் செய்வார்கள் என்றால் அவர்கள் ஞானமாய் புரியாத பாதையில் பெலிஸ்தீனின் ஆவியை கண்டால் அவர்கள் அதை ஜெயிக்கிற கிருபை என் ஜனத்துக்கு தருகிறார். Let them receive more grace, anointing, love, blessings. In the name of Jesus, let the doors open. வானம் திறக்கப்படுவதாக. எப்பத்தா மனதார வாழ்த்துகிறேன் Yes, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.